2011 அப்பொழுது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் அழகிரி அவர்களுடைய தேர்தல் பணியை முடக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையத்தால் அப்பொழுது நியமிக்கப்பட்ட எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை கணக்கு தேர்தல் ஆணையத்தால் அப்பொழுது நியமிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் சகாயம், காவல் கமிஷனர் கண்ணப்பன், எஸ்பியாக இருந்த ஆஸ்ராக் ஆகியோர் ஒன்று கூடி இந்த வழக்கை ஜோடனை செய்து போட்டாங்க. இது போட்டு 2 நாளில் அந்த கேசட்டை, வீடியோ கேசட்டை அன்றைய தினமே போட்டு பார்த்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இன் பிரசன்ஸ் ஆஃப் PW1 தாசில்தார் முன்னாடி போட்டு பார்த்ததில் எவ்வித படம் அதில் இல்லை, எவ்வித அதில் இது சாட்சியங்கள் அதில் இல்லாதனால எந்த வழக்கு அவர் அன்றைக்கே வித்ட்ரா பண்ணியிருக்கணும். ஆனால் பண்ணலை. அதன் பிறகு தாசில்தார் 2 நாளில் சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தில் 164 நான் வாக்குமூலம் கொடுக்க தயாராக இருக்கேன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டார். அதன் பிறகு நம்முடைய அண்ணன் அழகிரி அவர்களும் மன்னன் அவர்களும் நீதிமன்றத்தில் குவாஷ் பெட்டிஷன் போட்டாங்க. அதிலேயே இதை தாசில்தார் அஃபிடவிட் தாக்கல் பண்ணார். இது பொய் வழக்கு என்று தாசில்தார் அதைத்தான் நாங்கள் இங்கே மார்க் பண்ணோம். ஸோ இது 13 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த ஒரு வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. 13 ஆண்டுங்கிறதுக்கு ஒரு காலதாமதமான வெற்றி. ஆமாம், அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த வழக்கில் எவ்வித ஆதாரமும் இல்லாமல் அப்பொழுது இருந்த ஆட்சியாளர்கள் அதிமுக ஆட்சியில் வேண்டுமென்றே இந்த வழக்கை இழுத்தடிக்க வைத்து, அப்போ இருந்த APP கூட அந்த கேஸை நடத்த மாட்டேனாங்க. வேணுமெனே ஒரு கத்தி தொங்க விட்டால் இப்படி நின்றுக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி இவருடைய அரசியல் நடவடிக்கையை நிப்பாட்டணும் என்பதற்காக போடப்பட்ட ஒரு பொய் வழக்கு.